Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 basic algebra, which is 2.3 ninth sum. A plumber can be paid according to the following schemes. In the first scheme he will be paid rupees 500 plus rupees 70 per hour. And in the second scheme he will be paid rupees 120 per hour. If he works X hours, then for what value of X does the first scheme give better wages? அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ளம்பர் வந்து அவர் ரெண்டு வேலையில் பொறுத்து அதாவது ஒரு ப்ளம்பர் வந்து வேலை செஞ்சுட்ருக்காரு. அவருக்கு வந்து எப்படி பெயிட் பண்ணுறாங்கன்னா, ரெண்டு ஸ்கீம்ஸை பொறுத்து பெயிட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கீம் எப்படி இருக்குன்னா, 500 ரூபா எவ்வளோ மணி நேரம் வேலை செஞ்சாலும் 500 ரூபா ப்ளஸ் எவ்வளோ நேரம், இப்போ 1 மணி நேரமே வேலை செஞ்சால் கூட 500 ரூபா கண்டிப்பாக அவருக்கு என்ன செய்யும், கிடைக்கும். ப்ளஸ் 70 பெர் ஹவர், 70 எக்ஸ்ட்ராவாக. அதாவது உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு 5 ஹவர்ஸ் வேலை பார்க்குறீங்கன்னா 5 ஹவர்ஸ்க்கும் 70 ருபீஸ் கொடுப்பாங்க. ப்ளஸ் ஆல்ரெடி ஒரு 500 நீங்கள் வேலைக்கு வந்ததுக்குள்ளே அட்டன் பண்ணதுக்குள்ளே ஒரு 500 ருபீஸ் கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு ஸ்கீம். செகண்ட் ஸ்கீம் வந்து ஒவ்வொரு மணிக்கும் 120 ரூபா. அப்போது 120 ரூபா வச்சு ஒவ்வொரு மணிக்கும் குடிக்கிறது என்பது ஒரு ஸ்கீமு, செகண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது எக்ஸ் ஹவர்ஸ் வேலை பார்க்குறாரு, எவ்வளோ மணி நேரம் வேலை பார்க்கிறதுலாம் அவனுக்கு தெரியாது. எக்ஸ் ஹவர்ஸ் ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் டஸ் த ஃபஸ்ட் ஸ்கீம் கிவ் பெட்டர் வேஜஸ். ஸோ எந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்கீம் நல்ல வருமானம் இருக்கும், ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து எவ்வளோ லாபமாக இருக்கும், ஃபஸ்ட்டு ஸ்கீம் எந்த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்லலாம் வேல்யூஸ் வந்து எவ்வளோ நேரம் வேலை பார்த்தா ஃபஸ்ட்டு ஸ்கீம் அவருக்கு வந்து ரொம்ப பிரோஜனமாக அமையும் உள்ளதை தான் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்கிட்ட இந்த சம் ரொம்ப ஈஸியான சம் தான் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கீம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்கீம் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, rupees 500 ப்ளஸ் rupees 70 பெர் ஹவர். ஒரு ஹவர் என்னது எக்ஸு, அப்போ என்னது 500 ஒரு கான்ஸ்டன்ட்டு கண்டிப்பாக கொடுத்தா ஆகணும். ஹவர்ஸை பொறுத்து அவர் என்ன செய்யாரு, 70 ரூபா வந்து கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ராவாக. அப்போ 70 எக்ஸு. அப்போ தானே உங்களுக்கு அந்த ஹவர்ஸ்னால என்னது, அங்கே எக்ஸ் ஹவர்ஸு கொடுத்துட்டாங்க, எக்ஸ் ஹவர்ஸு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த எக்ஸை கண்டிப்பாக அந்த பெர் ஹவர் கொடுத்துருக்குது நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், மல்டிப்ளை ஆகணும். அப்போ ஒவ்வொரு மணிக்கூருக்கு 70 ருபீஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவர் 1 ஹவர்னாச்சுன்னா 70 ருபீஸ், 2 ஹவர்ஸ்னால் 140, 3 ஹவர்ஸ்னால் 210 அப்படி சொல்லிட்டு அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது சேஞ்ச் ஆகும், வேரியபிள். ஸோ அதனால் நம்ம எக்ஸுக்குள்ளே கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணி ஆகணும். எவ்வளோ நேரம் வேலை பார்த்தாலும் சரி தான், 1 மணி நேரம் சரி தான், 2 மணி நேரம், 3 மணி நேரம், எவ்வளோ மணி நேரம் வேலை பார்த்தாலும் சரி தான், 500 ரூபா கண்டிப்பாக அவங்க என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க, கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த 500 ரூபா. அப்போ இது ஒரு ஸ்கீமு நம்மளுக்கு சொல்லி கிடச்சிருக்கு. இப்போ செகண்ட் ஸ்கீம் இதே போல். ஸோ ரெண்டு ஸ்கீமும் ஃபஸ்ட்டு ஸ்கீம் ஈக்குவேஷன் பார்த்தாச்சு. செகண்ட் ஸ்கீம் பாருங்கள். செகண்ட் ஸ்கீம் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, rupees 120 பெர் ஹவர். அப்போ இது என்னது, 120 எக்ஸ்ன்னு அர்த்தம், 120 எக்ஸு. ஸோ அவங்க கொடுத்துட்ட இன்ஃபர்மேஷன் அது ஃபஸ்ட்டு ஸ்கீம் தான் வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து லாபமாக இருக்கணும்னு தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்கீம் லாபமாக இருக்கணும்னா என்ன வேல்யூ வரணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கீம் தான் என்ன செய்யணும், கிரேட்டராக இருக்கணும். செகண்ட் ஸ்கீம் ஓடி ஃபஸ்ட்டு ஸ்கீம் கிரேட்டராக இருந்தால் தான் அவங்களுக்கு என்ன செய்யும், அந்த லாபம் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு 500 ப்ளஸ் 70x. இது யூ ஹவ் டு ஃபைண்ட் இட் தட் திஸ் இஸ் கிரேட்டர் தேன் 120x. 120x என்ற அந்த செகண்ட் ஸ்கீமோட வேல்யூவோடு 500 ப்ளஸ் 70x, 500 ப்ளஸ் 70x கிரேட்டராக இருக்கணும். இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 70x ரைட் சைடு கொண்டு போங்க, 120x மைனஸ் 70x. ஸோ நான் இதை சைடு எழுதுனேன்னா அந்த சிம்பிள் கண்டிப்பாக மாற்றணும். ஸோ அதை நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க, லெஸ் தேன் 500. ஸோ இது 50x லெஸ் தேன் 500, x லெஸ் தேன் 500/15 வரும். ஸோ இது கேன்சல். இது உங்களுக்கு 5 10s ஆர் 50. ஸோ x லெஸ் தேன் 10. அப்போது x லெஸ் தேன் 10 சொல்லி உங்களுக்கு கிடைக்கிது. அப்போ இதை சரி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கீம், ஸோ த ஃபஸ்ட்டு ஸ்கீம் give better wages at h is equal to 1 2 3 4 5 6 7 8 9. அவர் வந்து 1லேருந்து 9 மணி நேரம் வரைக்கும் வேலை பார்த்தாலும் அவருக்கு ஃபஸ்ட்டு ஸ்கீம் தான் என்ன செய்யும். அப்போ அவர் 9 மணி நேரத்தில் உள்ள எந்த மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 9 நேரம் வரைக்கும் வேலை பார்த்தாலும் சரி தான் அவருக்கு என்ன செய்யும், ஃபஸ்ட்டு ஸ்கீம் தான் உங்களுக்கு வந்து வேல்யூவாக அமையும், ஃபஸ்ட்டு ஸ்கீம் அவருக்கு லாபமாக அமையும். ஸோ 10 மணி நேரம்லாம் வேலை பார்த்தாருன்னா 10 மணி நேரம் ஆச்சுன்னா ரெண்டுமே சேம் ஆயிரும். 11 மணி 12 மணி வேலை பார்த்தாருன்னா செகண்ட் ஸ்கீம் லாபமாக அமையும். ஸோ எவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. செகண்ட் ஸ்கீம் அவருக்கு வந்து ரொம்ப ஒரு டஃப்பாகவும் அமையும் அவருக்கு.
ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். கொஞ்ச நேரம் வேலை பார்த்தா கூட 1 மணி நேரம் வேலை பார்த்தா கூட அவருக்கு வந்து எவ்வளோ ரூபா கிடைக்கும், 570 rupees அரௌண்டு கிடைக்கும். ஸோ இப்படி தான் இந்த சம் இது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கீம் பெட்டர் வேஜஸ் வந்து H is equal to 1 to 9 hours அப்படி சொல்லி நீங்கள் இந்த சம்மை முடிச்சிக்கலாம். ஸோ இது எப்படி ஃபைன் பண்ணேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 2 ஸ்கீமுக்கும் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி ஜஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கோங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் அந்த சம். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.